ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட SBI அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு SBI அக்கௌண்ட்டுக்கு IMT, அதாவது வந்து இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர், இதோட தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா உடனடி பண பரிமாற்றம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. உங்களோட நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லைனா உங்களோட மொபைல் ஆப்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லைனா ஏடிஎம் கார்டு டு கார்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது மாதிரி வந்து நிறைய விதமான வழிகள் இருக்குது. அதில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மற்ற முறைகளில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து தேவை. இல்லைனா வந்து நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி அங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த IMT மெத்தடில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும். ஏடிஎம் சென்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுப்பின மணியை வந்து அவங்களால வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கே இதோட முக்கியத்துவம் புரியும். இந்த IMTயை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து BREG, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட அட்ரஸ். உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் புக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர் நேம், அந்த நேம் மட்டும் போட்டால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ளஸ் உங்களோட பின்கோட். இது மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 567676 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட SBI ஏடிஎம் சென்டருக்கு போகணும். அதில் வந்து உங்களோட டெபிட் கார்டு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா IMT அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெபிட் கார்டு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து சர்வீஸ், மினி ஸ்டேட்மெண்ட், மொபைல் ரிஜிஸ்ட்ரேஷன், இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து தேர்ட் ஆப்ஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு பின்னை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். சில ஏடிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம் இன்சர்ட் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பின் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் எல்லாம் கேட்கும். ஆனால் இன்னும் ஒரு சில ஏடிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட பின் நம்பர் கேட்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிஎம் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற OSஐ பொறுத்து இருக்கும். உங்களோட நீங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட பின் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து IMT அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து இனிஷியேட் IMT, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் என்கொயரி. இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட் IMT, இதை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா என்டர் பெனிஃபிஷியரி மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு வந்து மணி அனுப்புகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர். அவங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா SBI அக்கௌண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த மொபைல் நம்பரை தான் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட், இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர். உங்களோட மொபைல் நம்பர், அதாவது வந்து நீங்கள் வந்து எந்த நம்பர் SBI அக்கௌண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட மொபைல் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் இதை வந்து கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ராங்காக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் அண்டு ரீஎன்டர் அப்படின்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணலாம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சென்டர் 4 digit சென்டர் கோட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 digitல வந்து ஒரு கோடை வந்து நீங்களே என்ட்ரு பண்ணலாம். வந்து இது டிஃபால்ட்டாக நீங்கள் 1 2 3 4 இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நான் வேறு நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 4 digit கொடுத்துட்டு கன்ஃபார்ம்
அண்ட் ப்ரொசீட். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் கோட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அதுக்கப்புறம் நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் சென்டர் கோட். ஸோ மறுபடியும் உங்களோட சென்டர் கோடை வந்து நீங்கள் ரீஎன்டர் பண்ணணும். நான் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே கொடுத்துக்கலாம். ஸோ இதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அடுத்தது வந்து சப்மிட் அப்படின்னு இருக்குது. அந்த நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் 100 rupeesலேருந்து என்டர் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 10,000 வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர், ஸோ நீங்கள் என்டர் பண்ண பெனிஃபிஷியரி மொபைல் நம்பர், உங்களோட ஓடிபி, அதாவது வந்து சென்டர் கோட், அமௌண்ட், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான கமிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 rupees வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து செலக்ட் யுவர் அக்கௌண்ட் டைப். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து கரண்ட்டாக சேவிங் அப்படிங்க டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் IMT ஹாஸ் பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ IMT மெத்தடில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த IMT அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த IMT அமௌண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ATM கார்டு வந்து தேவையில்லை. SBI ATM சென்டரில் போய்ட்டு ஜஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் இருந்தால் போதும். அவங்களோட ATM சென்டர்லேருந்து அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ATM கார்டு வந்து தேவைப்படாது. நீங்கள் வந்து இந்த IMT மெத்தடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 25 rupees பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் தான் எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து 100 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு 25 rupees தான் சார்ஜஸ் எடுப்பாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் 5,000 10,000 நீங்கள் அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் 25 rupees மட்டும்தான் வந்து சார்ஜஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 25 rupees வந்து ஃபிக்ஸடாக வந்து ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த IMT மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தருக்கு வந்து எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அப்போ வந்து இந்த IMT மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து IMT மெத்தட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. சப்போஸ் வந்து அவருக்கு திடீர்னு வந்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து பணம் தேவையில்லை, ஸோ எனக்கு வந்து பணம் கிடச்சிச்சு ஸோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எதுவுமே ஆகாது, சேஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து IMT மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 2 daysல வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிடணும். ஸோ அப்படி அந்த 2 daysல வந்து அவங்க வித்ட்ரா பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து 25 rupees வந்து சார்ஜஸ் எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 25 rupees சார்ஜஸ் வந்து மறுபடியும் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட அமௌண்ட்டை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம IMT மெத்தடில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா ஸோ அந்த IMT மெத்தடில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை வந்து ATM கார்டு இல்லாமல் வந்து எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.